ஹே போலேநாத், நான் உங்களுக்கு முழு சவா கிலோ தேசி நெய்யில் செய்த மால்பூவாக்களை சமர்ப்பிக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் பகவான்ஜி, என் பராத் கதவு முன் வராமல் இருக்கட்டும். நீங்கள் அந்த கடுமையான அகடு ஓவராயின் காரை ஏதாவது ஆழமான குழிக்குள் தள்ளிவிடுங்கள் அல்லது அவரது காரின் பயங்கரமான விபத்தை ஏற்படுத்துங்கள். அவன் மண்டபம் வரை வராமல் இருந்தால் போதும். அறையின் 4 பக்கங்களிலும் அமைதி நிலவியது. தன்யாவின் மெல்லிய மற்றும் நடுங்கும் குரல் தவிர திருமணத்தின் சிவப்பு ஆடை தலையில் கனமான முக்காடு கைகளில் ஆழமான மெஹந்தி மற்றும் முகத்தில் பரவிய உதவியற்ற தன்மை. இன்றைய நாளில் பெண்கள் தங்கள் வரவிருக்கும் வாழ்க்கைக்காக கடவுளிடம் பிரார்த்தனை செய்யும்போது அங்கே தன்யா திருமண ஆடையில் மணமகள் ஆகி தன் வரவிருக்கும் கணவர் அர்ஜுன் ஓவராயை சபித்துக் கொண்டிருந்தாள். அவளது கண்களில் இருந்து வழிந்த கண்ணீர் கன்னங்களில் பூசிய மஞ்சளை நனைத்துக் கொண்டிருந்தது. அப்போது அறையின் கதவு பலமாக திறந்தது மற்றும் வெளியிலிருந்து மேளம் நகாராக்களின் சத்தம் உரக்க ஒலித்தது. அக்கா அக்கா பாருங்கள், வெளியே எவ்வளவு வாத்தியங்கள் வாசிக்கின்றன. வண்ணமயமான விளக்குகளும் ஒளிர்கின்றன. வாருங்கள், சீக்கிரம் வாருங்கள், எனக்கு நடனமாட வேண்டும். 6-7 வயது குழந்தையைப் போன்ற அப்பாவித்தனத்துடன் கழித்துக்கொண்டு ஒரு பெண் அறைக்குள் நுழைந்தாள். இவள் தன்யாவின் இளைய சகோதரி நீது. வயதில் அவள் 16 ஆண்டுகள் ஆகிவிட்டாலும் மனரீதியாக அவளது செயல்கள் குழந்தைகளைப் போலவே இருந்தன. அவள் இன்றும் பொம்மைகளுடன் விளையாடுவாள் மற்றும் உலகின் தந்திரங்களைப் பற்றி முழுமையாக அறியாதவளாக இருந்தாள். நீதுவை பார்த்தவுடன் தன்யா உடனே தன் கண்ணீரை துடைத்து சிரிப்பது போல் பாவனை செய்தாள். அப்போது தன்யாவின் தாய் மம்தாஜி அறைக்குள் வந்தாள். முகத்தில் ஒரு விசித்திரமான உதவியற்ற தன்மை இருந்தது. தன்யா, அர்ஜுன் வந்துவிட்டான், வா மகள், சீக்கிரம், மண்டபத்தில் அழைத்திருக்கிறார்கள். தன்யாவின் இதயம் அமர்ந்துவிட்டது. அவள் மனதில் நினைத்து கொண்டிருந்தாள், இறுதியில் அவள் வேண்டுமென்றே அப்படிப்பட்ட ஒரு இரக்கமற்ற மற்றும் டெவில் போன்றவனை எப்படி திருமணம் செய்ய முடியும் என்று. ஆனால் அவளுக்கு அவனை திருமணம் செய்வதை தவிர வேறு வழி இல்லை. அர்ஜுன் தன்யாவை அவமதிக்கும் மிரட்டல் கொடுத்திருந்தான் மற்றும் அவள் நன்றாக அறிந்திருந்தாள் அவனை போன்ற ஒரு சக்தி வாய்ந்த மனிதன் பணத்தின் மூலம் எதையும் செய்ய முடியும் என்று. அவள் தன் இறந்த தந்தையின் பெயர் அவமதிக்கப்படுவதை பார்க்க முடியாது. அர்ஜுன் ஓபோராய் மண்டபத்தில் அமர்ந்து தன் லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருந்தான். அவனது முகத்தின் புன்னகை அவன் ஏதோ ஒன்றை கண்டுபிடித்திருப்பதை காட்டியது. அது அவனுக்கு அமைதியை தருவதாக இருந்தது. தன்யா மணமகளின் சிவப்பு நிற ஆடையில் மிகவும் அழகாக தோன்றினாள், ஒரு அப்சரை போல. அவளது பெரிய கண்கள், ஆனால் அவை கண்ணீரால் நிறைந்திருந்தன. ரோஜா இதழ்கள் போன்ற உதடுகளில் எண்ணற்ற புகார்கள் இருந்தன. விரும்பினாலும் அவள் எதையும் தடுக்க முடியவில்லை. அவள் அமைதியாக வந்து அர்ஜுனின் பக்கத்தில் அமர்ந்தாள். அர்ஜுன் அவள் மீது ஒரு பார்வை கூட போடவில்லை. அவளது வருகையால் அவனுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை என்பது போல. இதை பார்த்து விருந்தினர்களிடையே முணுமுணுப்பு தொடங்கியது. இன்று நகரத்தின் மிகப்பெரிய வணிகரான அர்ஜுன் ஓபராயின் திருமணம். முழு ஹாலும் விருந்தினர்கள் மற்றும் உறவினர்களால் நிரம்பியிருந்தது. மண்டபத்தில் அமர்ந்திருந்த அர்ஜுன் தன் திருமணத்தை அனுபவிப்பதற்கு பதிலாக தன் அலுவலக வேலையை செய்து கொண்டிருந்தான். அவனை பார்த்து எல்லாரும் ஊகித்துக் கொண்டிருந்தனர், தன் திருமண நாளிலும் அவனுக்கு வேலையிலிருந்து ஓய்வு இல்லை அல்லது இந்த திருமணத்தில் அவனுக்கு எந்த ஆர்வமும் இல்லை என்று. பலர் ஒருவருக்கொருவர் கிசுகிசுத்துக் கொண்டிருந்தனர். ஆனால் மெல்லிய குரலில் அதே சமயம் தன்யாவின் பக்கத்தில் இருந்த பெண்கள் சொல்லத் தொடங்கினர், அட, மணமகனை பாருங்கள், மண்டபத்தில் அமர்ந்தே லேப்டாப்பில் பார்வையை பதித்திருக்கிறான். ஒரு விஷயம் புரியவில்லை. அர்ஜுன் ஓபெராய் இந்த மிடில் கிளாஸ் தன்யாவில் என்ன பார்த்தான்? இவளை தன் மனைவியாக்க முடிவு செய்தான். இவனை போன்ற பணக்காரனும் அழகனும் முழு நகரத்திலும் இல்லை. இவன் விரும்பினால் நகரத்தின் 1க்கு 1 பெரிய மற்றும் பணக்கார பெண்கள் இவனது கரங்களில் மூழ்கிவிடுவார்கள். அப்போது 2வது பெண் முழங்கையால் தள்ளி கொண்டு சொன்னாள், அட, நான் கேள்விப்பட்டேன் அர்ஜுன் ஓபெராய் திருமணமே செய்ய விரும்பவில்லை. பிறகு திடீரென்று இந்த பெண்ணில் என்ன பார்த்தான்? இரவோடு இரவாக திருமண முடிவு எடுத்தான். அப்போது பண்டிதஜியின் குரல் ஒலித்தது, மணமகன் மணமகள் சுற்றுகளுக்கு எழுந்து நில்லுங்கள். பண்டிதஜியின் வார்த்தையை கேட்டவுடன் தன்யாவின் முழு உடலும் நடுங்கியது. அவள் தன் முட்டிகளை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். அவளது இதய துடிப்புகள் மிகவும் வேகமாக இருந்தன. அவளுக்கு தோன்றியது அவள் அப்போதே அங்கேயே மயங்கி விழுந்து விடுவாள் என்று. அவள் ஒரு நம்பிக்கை நிறைந்த பார்வையை தன் பக்கத்தில் நின்ற அர்ஜுன் ஓபோர் மீது போட்டாள். அர்ஜுன் மிகவும் அமைதியான முகத்துடன் தன் லேப்டாப்பை மூடினான். அதை தன் செயலாளரிடம் நீட்டினான்
மற்றும் தன்யாவை பார்க்காமல் நேரடியாக சுற்றுகளுக்கு எழுந்து நின்றான். அவனது முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை, துக்கமும் இல்லை. வெறும் ஒரு குளிர்ந்த மற்றும் கடுமையான அமைதி. அவனது 6 அடியை விட அதிகமான உயரமான உருவம், தசைகள் நிறைந்த முகம் மற்றும் கண்களில் மிதக்கும் ஒரு விசித்திரமான அகடு நல்லவர்களின் மயிர்கூச்சலை ஏற்படுத்தும். தன்யா எழுந்து நிற்கத் தொடங்கியவுடன் அவளது கனமான லெஹங்காவின் மூலை அர்ஜுனின் காலணி அருகே சிக்கினது. தன்யாவின் சமநிலை கலைந்தது மற்றும் அவள் விழப்போகிறாள். அப்போது ஒரு கடுமையான மற்றும் வெப்பமான கை அவளது மணிக்கட்டை இறுக்கமாக பிடித்தது. தன்யாவின் மூச்சு நின்றது. அவள் திடுக்கிட்டு மேலே பார்த்தாள். அர்ஜுன் அவளை விழுவதிலிருந்து காப்பாற்றினான். ஆனால் அவனது கண்களில் எந்த மென்மையும் இல்லை. கவனம் எங்கே உன்னுடையது? அர்ஜுனின் கனமான மற்றும் அதிகாரப்பூர்வமான குரல் தன்யாவின் காதுகளுக்கு மட்டும் சென்றது. இது மண்டபம், எந்த டிராமா ஸ்டேஜும் அல்ல. அமைதியாக சுற்றுகளை முடித்து இதை முடிவுக்கு கொண்டு வாருங்கள். தன்யாவின் கண்களில் இருந்து இன்னொரு கண்ணீர் வழிந்து அவளது கன்னத்தில் விழுந்தது. அவள் வெறுப்புடன் தன் மணிக்கட்டை அர்ஜுனின் பிடியிலிருந்து விடுவித்தாள். ஏன் செய்கிறீர்கள் நீங்கள் இவை எல்லாம்? என்ன கிடைக்கும் உங்களுக்கு இவை எல்லாம் செய்து? தன்யா மிகவும் மெல்லிய முணுமுணுப்பான குரலில் கேட்டாள். அதில் உதவியற்ற தன்மை மற்றும் கோபம் இரண்டும் இருந்தன. உங்களுக்கு இந்த திருமணத்தில் எந்த ஆர்வமும் இல்லை என்றால் என் வாழ்க்கையை ஏன் அழிக்கிறீர்கள்? அர்ஜுனின் முகத்தில் ஒரு லேசான கூர்மையான புன்னகை தோன்றியது. அவன் தன்யாவின் அருகே குனிந்து மிகவும் குளிர்ந்த தொனியில் சொன்னான். உன் எல்லா கேள்விகளுக்கும் பதில்கள் உனக்கு நிச்சயம் கிடைக்கும். ஆனால் இங்கே அல்ல. போய் மென்ஷன் சென்று எனவே டிராமாவை நிறுத்து. அமைதியாக சுற்றுகளை முடி. அவன் தன்யாவின் மணிக்கட்டை பிடித்து அக்னி சுற்றுகளை சுற்றத் தொடங்கினான். சுற்றுகள் முடிந்தவுடன் அவன் தன்யாவின் கையை திடீரென விட்டுவிட்டான். தன்யா தன் தாயின் கழுத்தில் அணைந்து மிகவும் அழுதாள். மகள், இன்று உன் அப்பா உயிருடன் இருந்தால் உனக்கு இவை எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. மம்தாஜியின் குரலில் வலி இருந்தது தன் மகளுக்காக. ஆனால் அவளும் ஒரு உதவியற்ற தாய். அவளுக்கு தன் மகள்களை தவிர வேறு யாரும் இல்லை. அக்கா, நான் உங்களில்லாமல் இருக்க மாட்டேன். அம்மா, அக்காவிடம் சொல்லுங்கள், என்னையும் தங்களுடன் அழைத்துச் செல்லுங்கள். நீது முற்றிலும் சிறிய குழந்தையைப் போல வாயை கோணலாக்கினாள். அப்போது தன்யா அவளை புரிய வைத்தாள். நீதி, ஈயும் என்னுடன் சென்றால் அம்மாவை யார் கவனிப்பார்கள்? இந்த குடும்ப டிராமா முடிந்திருந்தால் சீக்கிரம் காரில் உட்காருங்கள். ஏற்கனவே மிகவும் தாமதமாகிவிட்டது. அர்ஜுன் கடுமையான குரலில் சொன்னான். அர்ஜுனின் வார்த்தை தன்யாவுக்கு ஏதாவது விஷத்தை விட குறைவானதாக இல்லை. ஆனால் அவள் அமைதியாக காரில் உட்கார்ந்தாள். சிறிது நேரத்தில் கார்களின் பரிவாரம் ஓவராய் மேன்ஷன் அடைந்தது. அங்கு முன்பே புதிய மருமகளின் வருகைக்காக ஆவலுடன் காத்திருந்தனர். காயத்ரி தேவி, அர்ஜுனின் தாய், மகிழ்ச்சியாக இருந்தாள். ஆனால் இந்த திருமணத்தின் நோக்கம் என்னவென்று அவளுக்கு தெரியவில்லை. அர்ஜுன் திடீரென்று திருமண பேச்சை வைத்தபோது அவள் ஆச்சரியப்பட்டாள். நேற்று வரை திருமண பெயரால் நெருப்பு போல் எரிந்த அர்ஜுன் திடீரென்று ஒரே இரவில் தானாகவே திருமணத்திற்கு எப்படி சொல்லத் தொடங்கினான் என்று. அவளது இதயத்தில் எங்கோ ஒரு மூலையில் வரவிருக்கும் புயலின் தட்டுதல் இருந்தது. ஆனால் மகனின் மகிழ்ச்சி என்று நினைத்து புறக்கணித்தாள். இன்றும் அர்ஜுனின் முகத்தில் திருமணத்திற்கான அந்த மகிழ்ச்சி இல்லை. இது அவளது கவலையை மேலும் அதிகரித்தது. ஆனால் எதிரே தன் மருமகளை பார்த்து தன் ஆசைகள் நிறைவேறுவதாக உணர்ந்தாள். எனவே தன்யாவின் கிருஹப்பிரவேசம் செய்து அவளை உள்ளே அழைத்துச் சென்றாள். ஆனால் அவளது பார்வைகள் மீண்டும் மீண்டும் அர்ஜுனை பார்த்து ஆச்சரியப்பட்டன. அவள் நன்றாக அவனது குணத்தை புரிந்து கொண்டிருந்தாள். அவன் எப்போதும் சீரியஸாக இருப்பான். அவளுக்கு தெரியும் அவன் இப்படி இருப்பதற்கான காரணம் என்னவென்று. காரணம், அந்த பெண் அர்ஜுன் யாரிடம் அளவற்ற அன்பு வைத்திருந்தான். அவளே அவனது தந்தையின் மரணத்திற்கு காரணமானாள். எனவே அவன் ஒருபோதும் திருமணம் செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்திருந்தான். அவனும் மனிதன். யாராவது யாரிடமாவது அளவற்ற அன்பு வைத்தால் அதன் மீது கண்களை மூடி நம்பிக்கை வைப்பான். ஆனால் ஒருவேளை பெண்களின் இயல்பே ஏமாற்றுவது. சௌமியா அர்ஜுனின் அன்பை ஆதரவாக வைத்து வீட்டிற்கு வந்து ஏஜென்ட் ஃபைலை திருடி தன் தந்தையிடம் கொடுத்தாள் மற்றும் அர்ஜுனின் தந்தைக்கு கிடைக்க வேண்டிய ப்ராஜெக்ட் அவளது தந்தைக்கு கிடைத்தது. மற்றும் இந்த அதிர்ச்சி அர்ஜுனின் தந்தையால் தாங்க முடியவில்லை மற்றும் அவருக்கு மரணம் ஏற்பட்டது. இந்த அதிர்ச்சி அர்ஜுனின் இதயத்தில் மிகவும் ஆழமாக ஏற்பட்டது. அவன் தன்னை எல்லாரிடமிருந்தும் தனியாக பிரித்து கொண்டான். ஆனால் அர்ஜுன் திடீரென்று திருமண முடிவு எடுத்தபோது காயத்ரி தேவிக்கு பெரிய அதிர்ச்சி
அதிர்ச்சி ஏற்பட்டது. அர்ஜுன் வீட்டிலும் அவனுக்கு தேவையான அளவுக்கு மட்டுமே பேசுவான். எனவே வீட்டில் எல்லாரும் அவனது இந்த குணத்திற்கு பயப்படுவார்கள். எனவே அவனது முடிவே ஏற்றுக்கொள்ளப்படும். அர்ஜுனின் தாய் காயத்ரி தேவி மற்றும் அவளது சகோதரி ரூபா தன்யாவை அர்ஜுனின் அறையில் விட வந்தபோது பயத்தால் அவளது மூச்சு மேலே கீழே ஆகத் தொடங்கியது. அண்ணி படுக்கையில் உட்காருங்கள், அண்ணன் இப்போது வருவார். ரூபா சிரித்துக்கொண்டே தன்யாவின் கையை பிடித்து அவளை படுக்கையில் உட்கார வைத்தாள். ஆனால் ரூபா அவளது கையை விட்டவுடன் தன்யா பயந்து உடனே எழுந்து நின்றாள். அவளது முழு உடலும் நடுங்கியது. தன்யாவை இப்படி கலங்கிய நிலையில் பார்த்து ரூபா லேசாக சிரித்துச் சொன்னாள், அண்ணி, நீங்கள் இப்படி பயப்படுகிறீர்கள், அண்ணன் மனிதன் அல்ல, ராட்சசன் என்று. மற்றும் இப்போது படுக்கையிலிருந்து படுக்கைக்குள் இருந்து வெளியே வந்து விடுவார். உட்காருங்கள் ப்ளீஸ். இன்றைய நாளில் இந்த சடங்கு நடைபெறும். ரூபாவின் வார்த்தையை கேட்டு தன்யா படுக்கைக்குச் செல்வதற்கு பதிலாக அங்கேயே அருகில் இருந்த சோபாவில் சென்று உட்கார்ந்தாள். அவள் தன் கனமான சிவப்பு ஆடையை சுருட்டி கொண்டு தன்னை மறைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள். நான் மிகவும் சோர்வடைந்து விட்டேன், என் தலை வெடிக்கிறது, இன்று இந்த சடங்குகளை விட்டுவிடுங்கள். தன்யாவின் குரல் அவளது தொண்டையிலேயே சிக்கிக் கொண்டிருந்தது. கண்களில் மிதக்கும் கண்ணீர் மற்றும் முகத்தின் நிறம் மங்கி போனதை பார்த்தால் அவளது உதவியற்ற தன்மை தெளிவாக தெரிந்தது. காயத்ரி தேவி தன்யாவின் இந்த நிலையை மிகவும் கவனமாக பார்த்தாள். அவளது முகத்தில் ஓவராய் குடும்பத்தின் அதே கடுமையான மற்றும் குளிர்ந்த அணுகுமுறை வந்தது. தன்யா ஓவராய் குடும்பத்தில் சடங்குகள் தங்கள் வசதிக்கேற்ப ஒத்திவைக்கப்படுவதில்லை. காயத்ரி தேவி மிகவும் கடுமையான குரலில் சொன்னாள், அர்ஜுன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் இப்போது உன் கணவன் மற்றும் இந்த வீட்டின் மருமகள்களுக்கு தங்கள் பொறுப்புகளில் இருந்து பின்வாங்க அனுமதி இல்லை. அம்மாஜி, ஆனால் நான் உண்மையில் தன்யா கைகளை கூப்பித் தன் கருத்தை சொல்ல முயன்றாள். எந்த ஆனால் வேகின் இல்லை. காயத்ரி தேவி நேரடியான அணுகுமுறையில் அவளது பேச்சை நடுவில் துண்டித்தாள். ரூபா, வா இங்கிருந்து, அர்ஜுன் வரும் நேரம் ஆகிவிட்டது. ரூபா தன்யாவின் பக்கம் ஒரு அனுதாப பார்வை போட்டு தன் தாய்க்கு பின்னால் அறையிலிருந்து வெளியேறினாள். இரவு பாதியை விட அதிகம் கடந்துவிட்டது. ஆனால் அர்ஜுன் இன்னும் வரவில்லை. தன்யா அழுது அழுது சோபாவிலேயே தூங்கிவிட்டாள். கண்ணீர் அவளது கன்னங்களில் உலர்ந்து அடையாளங்களை உருவாக்கிக் கொண்டிருந்தன. அப்போது கதவு மெல்லத் திறந்தது. அர்ஜுன் உள்ளே வந்தான். ஆனால் தன்யாவின் தூக்கம் மிகவும் ஆழமாக இருந்தது. அவளுக்கு தெரியவே இல்லை அர்ஜுன் அவளுக்கு மிக அருகில் இருந்தான் என்று. அவன் அவளது முகத்தை கவனமாக பார்த்து ஆழ்ந்த மூச்சு விட்டான். அவன் சோபாவில் அவளுக்கு முற்றிலும் பக்கத்தில் உட்கார்ந்து அவளது அப்பாவி முகத்தை பார்த்து கொண்டிருந்தான். தூங்கிவிட்டாயா என் உயிரே என்று சொல்லி அவன் தன்யாவின் உதடுகளை முத்தமிட்டான். அப்போது தன்யாவின் கண்கள் திடீரென திறந்தன. நீ இங்கே இதை என்ன செய்கிறீர்கள் நீங்கள்? அவள் தன் உள்ளங்கையால் தன் உதடுகளை அப்படி தேய்த்தாள், தோலை உரித்து விடுவாள் போல. என்ன ஆயிற்று உயிரே? என் தொடுதல் பிடிக்கவில்லையா? அவன் தன்யாவின் காதுக்கு பின்னால் முணுமுணுத்த போது தன்யா 2 அடி முன்னேறினாள். தூரத்தில் இருங்கள் என்னிடமிருந்து. அவளது முதுகு அர்ஜுனை நோக்கியிருந்தது. அர்ஜுன் தன் ஷெர்வானியை கழற்றி திரைகளைச் சரி செய்யத் தொடங்கினான். இதை என்ன செய்கிறீர்கள் நீங்கள்? மஹக் பின்னால் திரும்பிக் கேட்டாள். என்ன செய்கிறேன் தெரியவில்லையா? அர்ஜுன் தன் கையை நிறுத்தி அவளை பார்த்தான். தெரிகிறது, ஆனால் நீங்கள் இவை எல்லாம் ஏன் செய்கிறீர்கள்? நான் வெளியே செல்கிறேன். தன்யா கதவை திறக்கத் தொடங்கிய போது அர்ஜுன் அவளது கையை பிடித்தான். அதிக நாடகம் செய்ய வேண்டாம், புரிந்ததா? மற்றும் நீ இவ்வளவு அப்பாவியும் அல்ல, இவ்வளவு புரியாதவளும் அல்ல. நான் இன்று உன்னுடன் என்ன செய்ய போகிறேன் என்று. மிகவும் துணிச்சலானவளா நீ? மிகவும் வலிமை இருக்கிறது இந்த மென்மையான கைகளில். அவன் தன்யாவின் மெஹந்தி பூசிய மணிக்கட்டுகளை தன் வலுவான கைகளில் பிடித்து மேலும் சொன்னான். இப்போது என்ன ஆயிற்று? காப்பாற்றிக்கொள் உன்னை என்னிடமிருந்து. ஓட விரும்புகிறாயா? ஆனால் எங்கே? நீ எங்கே சென்றாலும் என் நிழல் எப்போதும் உன்னுடன் இருக்கும், புரிந்ததா? எனவே நல்லது, அமைதியாக படுக்கையில் உட்கார், இல்லையெனில் உனக்கு நல்லதாக இருக்காது. அர்ஜுனின் குரல் மிகவும் கடுமையானதாகவும் பனி போன்றதாகவும் இருந்தது. தன்யாவின் மயிர்கூச்சல் எழுந்தது. அவன் தன்யாவின் மணிக்கட்டில் தன் பிடியை இன்னும் கடுமையாக்கினான். அதனால் தன்யாவின் வாயிலிருந்து ஒரு வலி நிறைந்த பெருமூச்சு வெளிப்பட்டது. அவளது மெஹந்தி பூசிய மென்மையான மணிக்கட்டுகள் அர்ஜுனின் வலுவான விரல்களுக்கு இடையே அரைபட்டு கொண்டிருந்தன. விடுங்கள் என்னை, வலிக்கிறது.
வந்தது. தன்யா அழுது கொண்டே தன் மணிக்கட்டை விடுவிக்க முயன்றாள். ஆனால் தோல்வியடைந்தாள். நீங்கள் இருக்கும்போது என்னுடன் ஏதாவது நல்லது எப்படி நடக்கும்? அர்ஜுன் சிங் ஓபராய், நீங்கள் என் வாழ்க்கையில் வந்ததிலிருந்து என் வாழ்வை கடினமாக்கி விட்டீர்கள். நான் சபிக்கிறேன் அந்த நாளை நீங்கள் முதல் முறையாக என் முன் வந்தபோது. தன்யா உரக்க அழுதாள். அப்போது அர்ஜுனின் பிடி அவளது மணிக்கட்டில் லேசாக தளர்ந்தது. ஆனால் அவன் இன்னும் அவளது கையை விடவில்லை. அதிக அர்த்தமற்ற நாடகம் என் முன் செய்ய வேண்டாம். நீ என்னை அடித்த அந்த அடி என்னால் ஒருபோதும் மறக்க முடியாது. மற்றும் அதன் கணக்கை நான் உன்னிடமிருந்து வாங்கித் தீர்ப்பேன். அவன் தன்யாவை படுக்கையில் தள்ளினான். அப்போது அவள் 1 அடி மேலே குதித்தாள். நீ என்ன நினைக்கிறாய்? உன் இந்த முதலை கண்ணீரை பார்த்து நான் உன் மீது இரக்கம் கொள்வேன்? ஒருபோதும் இல்லை. என் உயிரே, இன்று முதல் நீ அர்ஜுன் ஓபராயின் மனைவி மற்றும் ஒவ்வொரு மனைவியின் வேலையும் தன் கணவனின் மகிழ்ச்சியை கவனிப்பது. அப்படிச் சொல்லி அவன் அவள் மீது குனிந்து கொண்டிருந்தான். அவனது வெப்பமான மூச்சுகள் தன்யாவின் முகத்தில் விழுந்து கொண்டிருந்தன. தூரத்தில் இருங்கள் மிஸ்டர் அர்ஜுன். நீங்கள் இப்படி என்னுடன் கட்டாயப்படுத்தி. தன்யா மேலும் ஏதாவது சொல்லப்போனாள். அர்ஜுன் அவளது உதடுகளை தன் பிடியில் எடுத்துக்கொண்டான். தன்யாவின் கண்கள் பெரிதாயின. அவளது குரல் அவளது தொண்டையிலேயே சிக்கிவிட்டது. தன்யா தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி அர்ஜுனின் மார்பில் கையை வைத்து அவனை பின்னால் தள்ள முயன்றாள். ஆனால் தோல்வியடைந்தாள். அவளது மூச்சுகள் இறுகிக் கொண்டிருந்தன மற்றும் கண்களில் இருந்து தொடர்ந்து கண்ணீர் வழிந்து அர்ஜுனின் கன்னங்களில் மோதிக்கொண்டிருந்தன. ஆனால் அர்ஜுன் மீது தன்யாவின் இந்த எதிர்ப்பின் எந்த விளைவும் இல்லை. அவனது பிடி தன்யா மீது இன்னும் கடுமையாக ஆகிக்கொண்டே இருந்தது. சில கணங்களுக்குப் பிறகு அர்ஜுன் பின்னால் விலகிய போது தன்யா உரக்க மூச்சு விட்டு கொண்டே அழத் தொடங்கினாள். அவள் உடனே தன் உள்ளங்கையால் தன் உதடுகளை துடைத்து வெறுப்பு நிறைந்த பார்வைகளுடன் அர்ஜுனை பார்த்தாள். நீங்கள் மனிதன் அல்ல, ராட்சசன். தன்யாவின் குரல் நடுங்கியது. ஆனால் அவளது கண்களில் உதவியற்ற தன்மையுடன் ஒரு விசித்திரமான கோபமும் இருந்தது. 1 அடி, வெறும் 1 அடியின் காரணமாக நீங்கள் என் முழு வாழ்க்கையையும் அழிவின் திருப்பத்தில் நிறுத்திவிட்டீர்கள். என் குற்றமற்ற சகோதரி, என் தாயின் நிர்பந்தங்களை பயன்படுத்தி நீங்கள் என்னை திருமணம் செய்தீர்கள். இதுவா உங்கள் ஆண்மை? மிஸ்டர் அர்ஜுன் ஓபராய், உங்களுக்கு தன் தவறின் உணர்வு இல்லையா? நீங்கள் என் அழிவில்லாத சகோதரி மீது கார் ஏற்றியிருப்பீர்கள். அதற்கு உங்களுக்கு வருத்தம் இருக்க வேண்டும். நீங்கள் அவளிடம் மன்னிப்பு கேட்பதற்கு பதிலாக நோட்டுகளின் கட்டு என் முகத்தில் அடித்தீர்கள். அந்த நேரத்தில் எனக்கு கோபம் வந்து நான் 1 அடி அடித்தேன் என்றால் என்ன பெரிய காரியம் நடந்தது? அதற்காக நீங்கள் என் வாழ்க்கையை கெடுத்துவிட்டீர்கள். இந்த வார்த்தையை கேட்டு அர்ஜுனின் முட்டிகள் இறுகின மற்றும் கண்களுக்கு முன் அந்த காட்சி மீண்டும் ஒரு திரைப்படம் போல சுழலத் தொடங்கியது. அர்ஜுனுக்கு ஒரு டெண்டர் கிடைக்க வேண்டும். ஆனால் அது யாரோ ஒருவனின் துரோகத்தால் கைவிட்டு போனது. அவனது கார் காற்றின் வேகத்தில் சாலையில் ஓடிக்கொண்டிருந்தது. தன்யாவின் சகோதரி மீது மனரீதியாக குழந்தை. சாலையில் ஒரு பலூன் விற்பனையாளருக்கு பின்னால் ஓடத் தொடங்கினாள். அப்போது அர்ஜுனின் கார் அவளுக்கு மிக அருகில் வந்து நின்றது மற்றும் டயர்களின் கிச்சலினால் தன்யா அவள் பக்கம் ஓடினாள். ஆர் யூ பிளைண்ட்? சாலையில் குழந்தைகளை இப்படி திறந்து யார் விடுகிறார்கள்? என் காரில் சிறிது ஸ்கிராட்ச் வந்தாலும் உன் முழு சொத்தும் விற்கப்படும். அதை சரி செய்ய. தன்யாவின் இரத்தம் கொதித்தது. தன் சகோதரியின் உயிர் தப்பித்தது மற்றும் இந்த மனிதனின் அகந்தை வானத்தை தொடுகிறது. தன்யா எழுந்து அர்ஜுனுக்கு முன் நின்றாள். மரியாதை இல்லையா உனக்கு? தவறு உன்னுடையது மற்றும் கத்தவும் நீயே செய்கிறாய். என்னிடம் வாய் சண்டை போடாதே பெண்ணே. உனக்கு தெரியுமா நான் யார்? அப்போது ஒரு அடியின் ஒலி முழு சந்தையில் ஒலித்தது. நிறைந்த சந்தையில் தன்யாவின் வலது கை அர்ஜுன் ஓபெராயின் கன்னத்தில் முழு பலத்துடன் விழுந்தது. முழு சந்தையும் அமைதியாகிவிட்டது. உன் இந்த அகட்டை உன்னிடமே வைத்துக்கொள். தன்யா கோபத்தில் நடுங்கிக் கொண்டே சொன்னாள். மற்றும் நீதுவின் கையை பிடித்து அங்கிருந்து சென்றாள். ஆனால் அவளுக்கு தெரியவில்லை, இந்த அடியின் விலையை அவள் தன் வாழ்க்கையை பந்தயமாக வைத்து கொடுக்க வேண்டியிருக்கும். அர்ஜுன் தன் கன்னத்தில் கையை வைத்தான். அவனது கண்களில் பயங்கரமான அமைதி பரவியது. அந்த நாளில் அர்ஜுன் சத்தியம் செய்தான். அவன் இந்த பெண்ணின் அகந்தையை உடைத்து தீர்ப்பான் மற்றும் இவளை தன் கால்களில் நிறுத்துவான். மற்றும் இன்று அந்த நாள் அவனுக்கு அமைதி கிடைத்தது. திடீரென அர்ஜுன் நிகழ்காலத்திற்கு திரும்பினான். வருத்தம், மன்னிப்பு. அவன் உரக்க சிரித்தான். அவனது சிரிப்பில் கூர்மை இருந்தது. நீ விரும்புகிறாய் நான் உன்னிடமும் உன் சகோதரியிடமும் மன்னிப்பு கேட்க. நான்சென்ஸ்.
அர்ஜுன் ஓபராய் ஒருபோதும் யாரிடமும் மன்னிப்பு கேட்பதில்லை மற்றும் யாருக்கும் முன் குனிவதில்லை. மக்களை தன் முன் குனிய வைக்கும்படி கட்டாயப்படுத்துகிறான். புரிந்ததா? அவன் தன்யாவின் கழுத்தின் முடிகளை பின்னால் இருந்து பிடித்து அவளது முகத்தை தன் மிக அருகில் கொண்டு வந்து பற்களை கடித்து கொண்டே சொன்னான். அப்போது தன்யா அவனது முகத்தில் துப்பினாள். நீ என்ன? நீ ஒரு ஆணில்லாதவன். மிஸ்டர் ஓபராய், உனக்கு ஒரு குற்றமற்றவளின் சாபம் படும். அர்ஜுனின் முகத்தில் பரவிய கொடூரமான புன்னகை திடீரென மறைந்தது. அவனது கருப்பு கண்களில் ஒரு பயங்கரமான அமைதி பரவியது. அவன் தன்யாவின் இரு தோள்களையும் இறுக்கமாக பிடித்து அவளை படுக்கையின் ஹெட் போர்டுடன் சாய்ந்தான். ஆண்மை. அர்ஜுனின் கனமான குரல் அறையில் அமைதியை கிழித்து கொண்டு ஒலித்தது. அர்ஜுன் ஓவராயை அடிக்கும் துணிச்சல் முழு நகரத்திலும் யாருக்கும் இல்லை. தன்யா, நீ ஓவராய் பெயரில் களங்கம் ஏற்ற முயன்றது மட்டுமல்ல, என் ஈகோவை பாதித்தாய். மற்றும் யார் அர்ஜுன் ஓவராயின் பெருமையை உடைக்கிறானோ நான் அவனது உலகத்தை அழித்து விடுவேன். என்னை கொல்லுங்கள், தன்யா கத்தினாள். உயிருடன் கொல்லுங்கள் என்னை. ஆனால் நான் ஒருபோதும் உங்களை என் கணவனாக ஏற்க மாட்டேன். ஒருபோதும் இல்லை. தன்யாவின் இந்த வார்த்தையை கேட்டவுடன் அர்ஜுனின் கண்களில் பழிவாங்கும் நெருப்பு இன்னும் தீவிரமாக எரிந்தது. அவன் ஒரு கூர்மையான புன்னகையுடன் தன்யாவின் முகத்திற்கு அருகில் குனிந்து சொன்னான், உனக்கு இவ்வளவு எளிதாக மரணம் தரமாட்டேன் என் உயிரே. மரணம் மிகவும் எளிதான வழி. உண்மையான தண்டனை நீ ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு கணமும் அர்ஜுன் ஓவராயின் மனைவியாக என் ஆண்மையை உணர்வாய். அர்ஜுன் பழிவாங்கும் உணர்வில் குருடாகிவிட்டான். கண்களில் பழிவாங்கும் வெறி உச்சத்தில் இருந்தது. தன்யாவின் முகத்தில் பரவிய அச்சம் மற்றும் அவளது நடுங்கும் மூச்சுகள் அர்ஜுனுக்குள் மறைந்திருந்த ராட்சசனை முழுமையாக எழுப்பின. தன்யாவின் ஒவ்வொரு எதிர்ப்பும் அவளது ஒவ்வொரு கண்ணீரும் அர்ஜுனின் அகந்தையை மேலும் காற்றாட்டின. கணவனாக ஏற்க மாட்டாயா? அர்ஜுனின் பயங்கரமான முணுமுணுப்பு தன்யாவின் காதுகளில் ஒலித்தது. அப்போது இப்போது பாருங்கள், ஓபராயின் மனைவியாக இருப்பதன் விலை என்னவாக இருக்கும் என்று. தன்யா கத்த முயன்றாள். தன் கைகளால் அவனை பின்னால் தள்ள விரும்பினாள். ஆனால் அர்ஜுனின் பலத்திற்கு முன் அவளது ஒவ்வொரு முயற்சியும் வீணாகிவிட்டது. அர்ஜுன் தன்யாவின் மணிக்கட்டை படுக்கையின் ஹெட் போர்டுடன் இறுக்கமாக கட்டி அவள் மீது முழுமையாக ஆதிக்கம் செலுத்தினான். அறையில் பரவிய ரோஜாவின் மனம் இப்போது தன்யாவுக்கு ஏதாவது மூச்சை அடைக்கும் புகை போல தோன்றியது. அந்த கருமையான இரவில் தன்யாவின் விசும்பல்களும் கத்தல்களும் ஓபெரோ மேன்ஷனின் அந்த மூடிய அறையின் சுவர்களுக்குள்ளேயே சிக்கி மூச்சு திணறின. அர்ஜுன் தன் பழிவாங்கல் மற்றும் பைத்தியக்காரத்தனத்தில் தன்யாவின் உதவியற்ற தன்மை மீது எந்த இரக்கமும் காட்டவில்லை. அவன் ஒரு முறை மட்டும் அல்ல, இரவு முடியும் வரை மீண்டும் மீண்டும் தன்யாவை தன் அதிகாரம் மற்றும் தன் ஆண்மையின் உணர்வால் உடைத்து வைத்தான். தன்யாவின் ஆன்மா வரை இந்த பயங்கர அனுபவத்தால் நடுங்கியது. காலையின் முதல் கதிர் ஜன்னல் திரையிலிருந்து வடிந்து அறைக்குள் வந்தபோதுதான் அந்த பயங்கர புயல் அடங்கியது. அர்ஜுன் படுக்கையிலிருந்து எழுந்து அமைதியான முகத்துடன் தன் ஆடைகளை சரி செய்யத் தொடங்கினான். அவனது முகத்தில் எந்த வருத்தமும் இல்லை. வெறும் ஒரு விசித்திரமான வெற்றியாளனின் குளிர்ந்த புன்னகை மட்டும் இருந்தது. அவன் சோபாவில் கிடந்த தன் கடிகாரத்தை எடுத்து திரும்பி படுக்கையில் சிதறி கிடந்த தன்யாவை பார்த்தான். தன்யா தன்னை சால்வையில் சுருட்டி உயிரற்றவள் போல கிடந்து அழுது கொண்டிருந்தாள். அவளது கண்கள் வீங்கியிருந்தன மற்றும் உடல் வலியால் உடைந்து கொண்டிருந்தது. அர்ஜுன் அவளுக்கு அருகில் குனிந்து அவளது சிதறிய முடிகளை தடவி மிகவும் குளிர்ந்த தொனியில் சொன்னான், குட் மார்னிங் மிஸ் தன்யா ஓபராய். இது வெறும் தொடக்கம் மட்டும்தான். ஓவர் மேன்ஷனில் உன் ஒவ்வொரு இரவும் இப்போது இப்படித்தான் இருக்கும். தயாராக இரு. அர்ஜுன் பின்னால் பார்க்காமல் அறையின் கதவை திறந்து வெளியேறினான். அவன் சென்றவுடன் தன்யாவின் பொறுமை உடைந்தது மற்றும் அவள் சால்வையை தன் மார்புடன் சுற்றி உரக்க அழுதாள். அவளது மனதில் போலேநாத்திடம் கேட்ட அந்த பிரார்த்தனை மீண்டும் மீண்டும் ஒலித்துக் கொண்டிருந்தது. அதை கேட்டு ஒருவேளை இன்று விதியும் அவள் மீது சிரித்து கொண்டிருந்தது. அர்ஜுன் அறையிலிருந்து வெளியேறியவுடன் தன்யா நீண்ட நேரம் மௌனமாக கிடந்தாள். அவளது முழு உடலும் வலியால் உடைந்து கொண்டிருந்தது. ஆனால் இதயத்தில் ஏற்பட்ட காயம் அதை விடவும் ஆழமாக இருந்தது. அர்ஜுன் இரவில் என்ன செய்தானோ அந்த விஷயத்தால் அவன் தன்னுள் குற்ற உணர்வு உணர்ந்தான். அலுவலக மேசையில் அவன் மீண்டும் மீண்டும் பேப்பர் வெயிட்டை விரல்களால் சுழற்றி கொண்டிருந்தான். நான் ஏதாவது ஒரு பெண்ணுடன் இப்படி எப்படி செய்ய முடியும்? ஓ காட், எனக்கு என்ன ஆயிற்று? அவன் சீக்கிரம் காரின் சாவியை எடுத்து வேகமாக வீடு திரும்பினான். முதலில் அறைக்குச் சென்றான். தெரியவில்லை தன்யா எந்த நிலையில் இருப்பாள். தன்னுடன் தானே பேசிக்கொண்டே படிகளில் ஏறிக் கொண்டிருந்தான். காயத்ரி தேவி ஆச்சரியப்பட்டாள்.
ஆச்சரியத்துடன் அவனை பார்த்து சோபாவிலிருந்து எழுந்து நின்று ஒரு பார்வை ரூபாவை பார்த்தாள். இன்று முதல் முறையாக அவன் இவ்வளவு கலங்கியிருந்தான். இன்று வரை இவ்வளவு சீக்கிரம் அவன் வீடு வந்ததில்லை மற்றும் இப்படி அமைதி இழந்தும் இல்லை. அவன் அறையின் கதவை திறந்தான். அப்போது தன்யா அங்கே இல்லை. அவன் எல்லா இடங்களையும் பார்த்தான், ஆனால் அவள் எங்கும் இல்லை. வெறும் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ஒரு கடிதம் வைக்கப்பட்டிருந்தது. அர்ஜுன் நடுங்கும் கைகளால் அதை எடுத்தான். அந்த கடிதத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் அவனது மார்பை கிழித்துக் கொண்டிருந்தன. கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது, அர்ஜுன் ஓபோராய், கடவுள் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார். நீ என்னிடம் மன்னிப்பு கேட்க விரும்புவாய், ஆனால் மன்னிப்பு கேட்க நான் உனக்கு கிடைக்க மாட்டேன். நான் செல்கிறேன், உன் வெறுப்பை என்னுடன் எடுத்துக்கொண்டு. இந்த கடிதத்தை படித்து நீ மிகவும் மகிழ்ச்சி அடைவாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு பிறகு நீ ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாய். காகிதத்தின் அந்த துண்டு அர்ஜுனின் நடுங்கும் விரல்களில் நடுங்கியது. ஒவ்வொரு வார்த்தையும் ஏதாவது விஷ அம்பு போல அவனது மார்பில் இறங்கிக் கொண்டே இருந்தது. எந்த ஈகோ மற்றும் பழிவாங்கும் நெருப்பில் அவன் நேற்று இரவு தன்யாவின் உலகத்தை அழித்தான். இன்று அதே நெருப்பு அவனது சொந்த இருப்பை எரித்து சாம்பலாக்கிக் கொண்டிருந்தது. தன்யா அர்ஜுனின் தொண்டையிலிருந்து ஒரு உதவியற்ற மற்றும் வலி நிறைந்த அழைப்பு வெளிப்பட்டது. அவன் பைத்தியக்காரனைப் போல வாக்கின் கிளாசெட், குளியலறை மற்றும் பால்கனி வரை ஓடினான். ஆனால் எல்லா இடங்களிலும் வெறும் ஒரு பயங்கரமான அமைதி சிதறியிருந்தது. படுக்கையில் கிடந்த திருமணத்தின் சிவப்பு ஆடை மற்றும் சைட் டேபிளில் வைக்கப்பட்ட மங்களசூத்திரம் கத்தியபடி அர்ஜுனுக்கு அவனது கொடூரத்தை நினைவூட்டிக் கொண்டிருந்தன. திடீரென கீழே இருந்து காயத்ரி தேவியின் குரல் ஒலித்தது. அர்ஜுனின் இந்த குழப்பத்தை பார்த்து அவள் ரூபாவுடன் அறைக்குள் நுழைந்தாள். என்ன ஆயிற்று அர்ஜுன்? நீ இவ்வளவு அவசரத்தில் ஏன் திரும்பி வந்தாய்? மற்றும் தன்யா எங்கே? காயத்ரி தேவி ஆச்சரியத்துடன் கேட்டாள். அர்ஜுன் எதுவும் சொல்லாமல் கடிதத்தை தன் தாயிடம் நீட்டினான். காயத்ரி தேவி அந்த கடிதத்தை படித்தவுடன் அவளது முகத்திலிருந்து எல்லா நிறமும் மறைந்தது. ரூபாவும் பயந்த கண்களுடன் கடிதத்தின் மீது பார்வை போட்டாள் மற்றும் அவளது வாயிலிருந்து கத்தல் வெளிப்பட்டது. அண்ணி, வீட்டை விட்டு சென்று விட்டாள். இது என்ன குழந்தைத்தனம்? காயத்ரி தேவி தன் பயத்தை மறைத்து கடுமையான தொனியில் சொன்னாள். ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பெண்ணுக்கு இவ்வளவு துணிச்சலா? ஓவராய் குடும்பத்தின் மானத்தை இப்படி பந்தயமாக வைத்து ஓடிவிட? அர்ஜுன், உடனே போலீஸுக்கு ஃபோன் செய். இல்லை அம்மா. அர்ஜுனின் குரல் திடீரென மிகவும் உரத்ததாகவும் முழக்கம் போலவும் வெளிப்பட்டது. காயத்ரி தேவி மற்றும் ரூபா தங்கள் இடத்தில் நடுங்கினார்கள். அர்ஜுனின் கண்கள் இப்போது வருத்தம் மற்றும் பயத்தின் கண்ணீரால் சிவந்திருந்தன. அவன் காயத்ரி தேவியை பார்த்து உடைந்த குரலில் சொன்னான். தவறு தன்யாவின் அல்ல, என்னுடையது அம்மா. நான் நேற்று இரவு என்ன செய்தேனோ அதற்கு பிறகு அவள் இந்த வீட்டில் இருப்பது மட்டுமல்ல, என் முகத்தை பார்ப்பதும் பாவம். நான் ஒரு மனிதன் என்று அழைக்கப்பட தகுதியற்றவன் அம்மா. இப்படிச் சொல்லி அர்ஜுன் ஒரு கணம் கூட வீணாக்காமல் கீழே நோக்கி ஓடினான். அர்ஜுன் கேள் என்று பின்னால் இருந்து தாய் மற்றும் சகோதரி கத்திக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அர்ஜுன் நேரடியாக தன் காரில் சென்று உட்கார்ந்து ஆக்சிலரேட்டர் மீது கால் அழுத்தினான். நகரத்தின் சாலைகளில் வேகமாக ஓடும் காரின் ஸ்டியரிங் வீலில் அர்ஜுனின் பிடி தளர்ந்து கொண்டிருந்தது. கண்ணீர் அவனது பார்வையை மங்கலாக்கிக் கொண்டிருந்தது. அவனுக்கு தெரியும், தன்யாவுக்கு ஏதாவது ஆனால் அவன் தன்னை ஒருபோதும் மன்னிக்க முடியாது. அர்ஜுன் தன்யாவின் வீட்டிற்குச் சென்றான். ஆனால் அங்கே பெரிய ஒரு பூட்டு தொங்கியிருந்தது. அவன் சுற்றிலும் அண்டை வீட்டாரிடம் கேட்டான், ஆனால் அவர்களுக்கும் எதுவும் தெரியவில்லை. அர்ஜுன் சோர்ந்து தன் காரில் உட்கார்ந்து தன் நெற்றியில் வந்த வியர்வையை துடைத்து கொண்டே தன்னுடன் முணுமுணுத்தான். எங்கே இருக்கிறாய் தன்யா? ப்ளீஸ் ஒரு முறை திரும்பி வா. நான் உனக்கு புகாருக்கு எந்த வாய்ப்பும் தரமாட்டேன். எங்கே இருக்கிறாய் நீ என்று சொல்லி அவனது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. சிறிது நேரத்திற்குப் பிறகு அவன் காரை ஸ்டார்ட் செய்தான். வானிலை மோசமாகி பலத்த காற்றுடன் மழை தீவிரமாக தொடங்கியது. வானமும் தன்யாவின் விதி மீது அழுவது போல தோன்றியது. பலத்த மழை மற்றும் புயல் முழு நகரத்தையும் தன் பிடியில் எடுத்திருந்தன. அர்ஜுனின் கார் வெறிச்சோடிய மற்றும் நனைந்த சாலையில் ஏதாவது கட்டுப்பாடற்ற குதிரையைப் போல ஓடிக்கொண்டிருந்தது. காரின் வைப்பர்கள் மழையின் பலத்த துளிகளை அகற்றுவதில் தோல்வியடைந்து கொண்டிருந்தன. ஆனால் அதை விடவும் அர்ஜுனின் கண்களில் நிறைந்த வருத்தத்தின் கண்ணீர் அவனது பார்வைகளை மங்கலாகிக் கொண்டிருந்தன. அவனது மனதில் வெறும் தன்யாவின் அந்த பயந்த மற்றும் அப்பாவி முகம் சுழன்று கொண்டிருந்தது. அவனை தன் சொந்த மிருகத்தனத்தால் வலியில் துடித்து கொண்டிருக்கும்படி விட்டுவிட்டான். என்னை மன்னித்து விடு தன்யா. வெறும் ஒரு முறை திரும்பி வா.
அவன் ஸ்டியரிங் வீலில் முட்டி அடித்துக்கொண்டே முழங்க அழுதான். அவனது பெருமை, அவனது ஓபராய் ஆக இருப்பதன் அகந்தை எல்லாம் தான்யாவின் ஒரு கடிதம் மண்ணில் கலந்துவிட்டன. அப்போது எதிரிலிருந்து வரும் ஒரு காரின் பலத்த வெளிச்சம் அர்ஜுனின் கண்கள் மீது விழுந்தது. மழையின் காரணமாக சாலையில் சறுக்கல் மிகவும் அதிகமாக இருந்தது. அர்ஜுன் அவசரமாக பிரேக் போட்டு ஸ்டியரிங்கை வலது பக்கம் திருப்பினான். ஆனால் வேகம் மிகவும் அதிகமாக இருந்தது. கார் முழுமையாக கட்டுப்பாட்டை இழந்தது. டயர்களின் பலத்த கீச்சலுடன் கார் சாலையிலிருந்து இறங்கி நேரடியாக சாலை ஓரத்தில் நின்ற ஒரு பழைய மற்றும் பெரிய மரத்துடன் மோதியது. மெட்டல் நசுங்குவதும் கண்ணாடி உடைவதும் உள்ள பலத்த சத்தம் புயலின் இரைச்சலையும் கிழித்தது. காரின் முன்பகுதி முழுமையாக சிதறிப்போனது. அர்ஜுனின் தலை பலமாக டேஷ்போர்டு மற்றும் ஸ்டியரிங் வீலுடன் மோதியது. முன் மெல்ல அடர்ந்த இருள் பரவத் தொடங்கியது. மயக்கத்தின் அந்த ஆழமான கருப்பு கடலில் மூழ்குவதற்கு சற்று முன் அவனது நடுங்கும் உதடுகளிலிருந்து வெறும் ஒரே ஒரு கடைசி வார்த்தை வெளிப்பட்டது. தன்யா. மற்றும் பிறகு அர்ஜுனின் கழுத்து ஒரு பக்கம் உருண்டது. அவனது உடல் முழுமையாக உயிரற்றதாகிவிட்டது. விசித்திரமான அமைதி, வெள்ளை வெளிச்சம் மற்றும் மருந்துகளின் குத்தும் மனம். மெஷின்களின் தொடர்ச்சியான பீப் பீப் சத்தத்திற்கு இடையே அர்ஜுன் பல மணி நேரத்திற்கு பிறகு தன் கனமான இமைகளை திறந்தபோது அவனது கண்களுக்கு முன் எல்லாம் மங்கலாக இருந்தது. முழு உடலிலும் ஊசிகள் குத்துவது போன்ற பயங்கர வலி இருந்தது மற்றும் தலை கனமாக தோன்றியது. அண்ணா, அம்மா பாருங்கள். அண்ணனுக்கு நினைவு வந்துவிட்டது. ரூபாவின் அழுகும் மற்றும் நடுங்கும் குரல் அவனது காதுகளில் விழுந்தது. அர்ஜுன் மெல்ல தன் கண்களை திறந்தான். முழுமையாக திறந்தான். அவன் பார்த்தான். அவன் மருத்துவமனையின் ஒரு அறையில் படுக்கையில் படுத்திருக்கிறான் என்று. அவனது கையில் ட்ரிப் பொருத்தப்பட்டிருந்தது மற்றும் தலையில் கட்டுகள் கட்டப்பட்டிருந்தன. படுக்கை அருகில் காயத்ரி தேவி நின்றிருந்தாள். அவளது முகம் அழுது அழுது வீங்கியிருந்தது. அர்ஜுன் தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி ஏதாவது பேச முயன்றான். அவனது தொண்டை முழுமையாக வறண்டிருந்தது மற்றும் குரல் சிரமத்துடன் வெளிப்பட்டது. அவன் தன் தாய் மற்றும் சகோதரியை பார்த்தான். ஆனால் அவனது வலி நிறைந்த மற்றும் வெறித்த கண்கள் தன் நிலையை பற்றி கவலைப்படுவதற்கு பதிலாக வெறும் ஒரே ஒரு கேள்வியை கேட்டன. அம்மா தா, தன்யா கிடைத்தாளா? அர்ஜுனின் கேள்வியை கேட்டு காயத்ரி தேவி மற்றும் ரூபாவின் கண்களில் இருந்து கண்ணீரின் வரிசை வழிந்தது. காயத்ரி தேவி தன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். அதே சமயம் ரூபா உரக்க அழத் தொடங்கினாள். அறையின் சூழல் ஏதாவது ஆழமான அதிர்ச்சியால் நிரம்பியது. அப்போது அறையின் கதவு திறந்தது மற்றும் டாக்டர் மேத்தா கையில் மெடிக்கல் ரிப்போர்ட்களுடன் உள்ளே நுழைந்தார். டாக்டர் அர்ஜுன் நடுங்கும் கைகளால் படுக்கையின் சால்வையை பிடித்துக்கொண்டே தன் பலவீனமான குரலில் சொன்னான். ப்ளீஸ் டாக்டர் சாஹேப், எனக்குச் சொல்லுங்கள், நான் எப்போது வீடு செல்ல முடியும்? முருகன் தன் தான்யாவை தேட வேண்டும். மருத்துவர் ஒரு குளிர்ந்த மூச்சை விட்டு அறிக்கைகளை பக்க மேஜையில் வைத்துவிட்டு அர்ஜுனின் அருகில் வந்தார். அவர் தீவிரமான மற்றும் கனமான குரலில் சொன்னார். மிஸ்டர் ஓபராய், மேலே உள்ளவரின் நன்றி, உங்கள் உயிர் தப்பிவிட்டது. உங்கள் தலை மற்றும் முதுகெலும்பு அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது. உங்கள் உடல் மீண்டு வருகிறது. உடல் ரீதியாக மற்றவை எல்லாம் சரியாக உள்ளன. நீங்கள் விரைவில் நடக்கவும் இயங்கவும் தொடங்குவீர்கள். மருத்துவர் சற்று தயங்கினார். அவரது முகத்தில் ஒரு விசித்திரமான அமைதியின்மை பரவியது. ஆனால் மருத்துவரே, அர்ஜுன் பயத்துடன் கேட்டார். அவரது கண்களில் அறியாத பயம் மிதக்கத் தொடங்கியது. மருத்துவர் காயத்ரி தேவி மற்றும் ரூபாவை பார்த்துவிட்டு பிறகு அர்ஜுனிடம் மிக மென்மையான தொனியில் சொன்னார். மிஸ்டர் ஓபராய், விபத்தின் போது காரின் ஸ்டியரிங் மிகவும் கடுமையான தாக்கத்தை உங்கள் கீழ்ப்பகுதியில் ஏற்படுத்தியது. உள்ளுக்குள்ள நரம்புகள் மிக மோசமாக சேதமடைந்துள்ளன. இப்போது நீங்கள் ஒருபோதும் தந்தையாக முடியாது. உங்கள் இனப்பெருக்க திறன் என்றென்றும் அழிந்துவிட்டது. இதை கேட்டதும் அர்ஜுனின் உலகம் நின்றுவிட்டது போல அவரது காதுகளில் அமைதி பரவியது. மருத்துவரின் வார்த்தைகள் கனமான சுத்தியல் போல அவரது இதயத்தில் விழுந்தன. நீங்கள் ஒருபோதும் தந்தையாக முடியாது. காயத்ரி தேவி முழங்கால்களில் அமர்ந்து அழத் தொடங்கினார். ஐயோ கடவுளே, இது என்ன தண்டனை நம் ஓபராய் குடும்பத்திற்கு! ஆனால் அர்ஜுன் அமைதியாக இருந்தார். அவரது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கன்னங்களில் ஓடியது. எந்த ஆண்மை மற்றும் ஈகோவின் ஆணவத்தில் அவர் நேற்று இரவு ஒரு அப்பாவி பெண்ணின் வாழ்க்கையை மிதித்தார். இயற்கை கண் சிமிட்டும் நேரத்தில் அவரது அந்த பொய்யான ஆணவத்தை வேரோடு பிடுங்கி எறிந்தது. தான்யா எழுதிய அந்த கடைசி வரி அர்ஜுனின் மனதில் கத்தலாக ஒலிக்கத் தொடங்கியது. கடவுள் உங்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்.
அர்ஜுன் தன் 2 கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டு மருத்துவமனையின் அந்த அமைதியில் உதவியற்றவராய் அழுதார். அவருக்கு அவரது செயல்களின் மிகவும் வலிமிக்க மற்றும் அழிக்க முடியாத தண்டனை கிடைத்துவிட்டது. 5 ஆண்டுகளுக்குப் பிறகு 5 ஆண்டுகளின் நீண்ட காலம் கடந்துவிட்டது. ஆனால் அர்ஜுன் ஓபராயின் வாழ்க்கையில் பரவிய அமைதி இன்றும் அப்படியே இருந்தது. தான்யா சென்ற பிறகு அர்ஜுன் முழுவதுமாக மாறிவிட்டார். அவரது கடுமை, அவரது ஆணவம் மற்றும் அகந்தை எல்லாம் வருத்தத்தின் நெருப்பில் எரிந்து சாம்பலாகிவிட்டன. அவர் இரவும் பகலும் தன் தவறின் தண்டனையை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருந்தார். அதனால்தான் அவர் அனாதை குழந்தைகளின் ட்ரஸ்ட் மற்றும் பள்ளிகளுக்கு நன்கொடை கொடுத்து தன் செயல்களுக்கு பிராயச்சித்தம் செய்ய முயற்சித்துக் கொண்டிருந்தார். இந்த தொடரில் அர்ஜுன் நகரத்தின் ஒரு மதிப்புமிக்க பள்ளியின் ஆண்டு விழாவில் தலைமை விருந்தினராக அழைக்கப்பட்டார். அர்ஜுன் தன் விலையுயர்ந்த காரில் இருந்து இறங்கி கனமான காலடிகளுடன் பள்ளியின் அரங்கத்தை நோக்கிச் சென்றார். எல்லா பக்கங்களிலும் குழந்தைகளின் பரபரப்பு மற்றும் சிரிப்பு இருந்தது. மேடையில் வண்ணமயமான நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருந்தன. நிகழ்ச்சியின் முடிவில் பள்ளியின் முதல்வர் சிறந்த ஆசிரியை விருது வழங்க அர்ஜுனை மேடைக்கு அழைத்தார். இப்போது இந்த ஆண்டின் சிறந்த ஆசிரியர் விருது செல்கிறது நம் மிகவும் அர்ப்பணிப்புள்ள ஆசிரியைக்கு. முதல்வர் மைக்கில் அறிவித்தார், மிஸ் தான்யாவிற்கு. தான்யா என்ற பெயரை கேட்டதும் அர்ஜுனின் காலடிகள் அங்கேயே நின்றுவிட்டன. அவரது இதயம் மிகவும் பலமாக துடித்தது. விலா எலும்புகளை உடைத்து இப்போதே வெளியே வரும் போல. அவர் ஆச்சரியமும் பயமும் கலந்த கனமான பார்வைகளை மேடையை நோக்கி உயர்த்தினார். எளிய பருத்தி சேலை அணிந்து முடியை சாதாரணமாக கட்டிய தான்யா மேடையை நோக்கிச் சென்று கொண்டிருந்தார். அவரது முகத்தில் எளிமை இருந்தது, ஆனால் கண்களில் 5 ஆண்டுகள் பழைய அதே அப்பாவித்தனமும் ஒரு விசித்திரமான நிலைப்பும் இருந்தன. தான்யா அர்ஜுனின் முன் வந்ததும் அவரது பார்வைகளும் அர்ஜுனுடன் மோதின. சில கணங்களுக்கு நேரம் நின்றுவிட்டது போல. தான்யாவின் முகநிறம் மறைந்தது, ஆனால் அவர் உடனடியாக தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டார். அர்ஜுனின் கைகள் நடுங்கின. அவர் நடுங்கும் கைகளால் கோப்பையையும் பாராட்டு பத்திரத்தையும் தான்யாவிடம் நீட்டினார். தான்யா அர்ஜுனின் தொண்டையில் இருந்து மிக மெல்லிய மற்றும் வலிமிக்க அழைப்பு வெளிப்பட்டது. ஆனால் தான்யா எந்த உணர்ச்சியும் காட்டாமல் சம்பிரதாயமாக சிரித்துக்கொண்டே விருதை வாங்கி லேசாக தலையை தாழ்த்தி அமைதியாக மேடையில் இருந்து இறங்கினார். அர்ஜுனின் கண்கள் கண்ணீரால் நிரம்பியிருந்தன. அவர் தான்யாவை பின்தொடர விரும்பினார், ஆனால் அவரது காலடிகள் அங்கேயே உறைந்துவிட்டன. நிகழ்ச்சி முடிந்த பிறகு அர்ஜுன் உதவியற்றவராய் பள்ளியின் தாழ்வாரத்தில் அலைந்து கொண்டிருந்தார். அப்போது திடீரென்று ஒரு 4 வயது அழகான குழந்தை ஓடி வந்து அர்ஜுனின் கால்களில் மோதினான். "ஓ, நான் மன்னிக்கவும் அங்கிள்," குழந்தை தன் சிறிய மற்றும் குழந்தைத்தனமான குரலில் சொன்னான். அர்ஜுன் கீழே குனிந்தார். அவரது பார்வை அந்த குழந்தையின் மீது விழுந்ததும் அவரது இதயம் அதிர்ந்தது. அந்த குழந்தையின் பெரிய பெரிய கண்கள், அவரது உதடுகள் மற்றும் அவரது முக அமைப்பு முற்றிலும் தான்யாவை போல இருந்தன. அர்ஜுனின் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. அவர் அன்போடு அந்த அப்பாவி குழந்தையின் கன்னங்களை வருடி முழங்கால்களில் அமர்ந்தார். "பரவாயில்லை மகனே, உன் பெயர் என்ன?" அர்ஜுன் மென்மையான குரலில் கேட்டார். "என் பெயரா? என் பெயர் ஆரவ்." குழந்தை மிகுந்த அப்பாவித்தனத்துடன் தன் 4 விரல்களை காட்டிக்கொண்டே சொன்னான். "நான் 4 வயது. என் அம்மா இந்த பள்ளியின் சிறந்த ஆசிரியர்." அப்போது பின்னால் இருந்து தான்யாவின் பயந்த குரல் ஒலித்தது. ஆரவ். தான்யா வேகமாக ஓடி வந்து திடீரென ஆரவை இழுத்து தன் மார்போடு அணைத்து கொண்டார். அவரது கண்களில் அர்ஜுனை பார்த்ததும் தெளிவான பயமும் வெறுப்பும் தெரிந்தன. அர்ஜுன் மெதுவாக எழுந்தார். அவரது பார்வைகள் தான்யாவையும் அந்த 4 வயது குழந்தையையும் இடையே சுழன்றன. "தான்யா, இந்த குழந்தையா மிஸ்டர்? நீங்கள் யார் என்றாலும் நான் உங்களை அறியேன். எனவே தயவு செய்து என்னிடமிருந்தும் என் மகனிடமிருந்தும் தூரமாக இருங்கள்." தான்யா ஆரவை தன்னோடு ஒட்டிக்கொண்டிருந்தார். சொன்னார், "என்னை மன்னியுங்கள் தான்யா. நான் மிகவும் கெட்டவன். உங்களை நான் பைத்தியம் போல எங்கெல்லாம் தேடவில்லை. ஆனால் நீங்கள் எனக்கு எங்கும் கிடைக்கவில்லை. தயவு செய்து ஒரு முறை சொல்லுங்கள், ஆரவ் என் மகன்." அர்ஜுனின் முழு உடலும் நடுங்கியது. அவரது மனதில் மருத்துவரின் அந்த கசப்பான வார்த்தைகள் ஒலித்து கொண்டிருந்தன. "அர்ஜுன், நீங்கள் ஒருபோதும் தந்தையாக முடியாது. அப்படியானால் இந்த 4 வயது குழந்தை இன்று முதல் சரியாக 5 ஆண்டுகளுக்கு முன் அந்த பயங்கரமான இரவுக்கு பிறகு பிறந்தது." அர்ஜுனின் கால்களின் கீழ் பூமி சரிந்துவிட்டது. அவரது நடுங்கும் விரல்கள் ஆரவை நோக்கி நீண்டன. "தான்யா, ஆரவா? ஆரவ் என் மகனா?" தான்யா வெறுப்பும் பயமும் நிறைந்து ஆரவை தன் பின்னால் மறைத்து கொண்டார். அவர் தன் கண்களில் இருந்து கண்ணீரை துடைத்து மிக கடுமையான குரலில் சொன்னார், "இல்லை, இதற்கு உங்களுடன் எந்த உறவும் இல்லை. மிஸ்டர் ஓபராய், ஆரவ் என் மகன் மட்டுமே."
தான்யா தயவு செய்து அர்ஜுன் முழங்கால்களில் தரையில் அமர்ந்தார். நகரத்தின் மிகப்பெரிய வணிகரும் இன்று ஒரு தவிக்கும் தந்தையைப் போல அவரது கால்களில் விழுந்தார். எனக்கு தெரியும், 5 ஆண்டுகளுக்கு முன் நான் செய்த அந்த கொடுமையை மன்னிக்க முடியாது. இயற்கை அதே இரவில் எனக்கு தண்டனை கொடுத்துவிட்டது. விபத்தில் என் இனப்பெருக்கத் திறன் என்றென்றும் அழிந்துவிட்டது. இப்போது நான் ஒருபோதும் தந்தையாக முடியாது. தான்யா, ஆனால் இந்த குழந்தை, இது என் அந்த தவறு மற்றும் உங்கள் உதவியின் அடையாளம்தானே. ஒருமுறை இதை மார்போடு அணைய விடுங்கள். தயவு செய்து தான்யா. தான்யாவின் கண்களில் இருந்தும் கண்ணீர் வெள்ளம் வழிந்தது. அவர் அந்த இரவின் மிருகத்தனத்தை ஒருபோதும் மறக்க முடியாது. ஆனால் இன்று தன் முன் ஒரு உடைந்த, உதவியற்ற மற்றும் அழுது கொண்டிருக்கும் மனிதனை பார்த்ததும் அவரது வெறுப்பு உருகத் தொடங்கியது. ஆரவ் அப்பாவித்தனத்துடன் தான்யாவின் ஆடையை இழுத்தான். அம்மா, இந்த அங்கிள் ஏன் அழுகிறார்? நீங்கள் இவரை ஏன் திட்டுகிறீர்கள்? தான்யா ஆரவை பார்த்தார். பிறகு தரையில் அழுது கொண்டிருக்கும் அர்ஜுனை பார்த்தார். அவர் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்தார். அர்ஜுன்ஜி, தான்யாவின் குரலில் இப்போது கோபம் இல்லை, வெறும் ஒரு ஆழமான நிலைப்பு மட்டும். உங்கள் தண்டனை நீங்கள் ஒருபோதும் தந்தையாக முடியாது என்பதுதான். ஆனால் கடவுள் எனக்கு இந்த அப்பாவியின் வடிவில் வாழ காரணம் கொடுத்துள்ளார். நான் இந்த குழந்தையை என் வெறுப்பால் அல்ல, என் அன்பால் வளர்த்தேன். நான் உங்களை ஆரவை சந்திக்க தடுக்க மாட்டேன், ஆனால் நான் அந்த ஓபராய் மாளிகைக்கு ஒருபோதும் திரும்பி செல்ல மாட்டேன். அர்ஜுன் தவித்து தான்யாவின் கையை பிடித்தார். தான்யா, என் வாழ்க்கையில் வெறும் வருத்தம் செய்ய வேண்டும். உங்கள் இருவரும் இல்லாமல் இந்த செல்வம், இந்த பெயர் எல்லாம் பயனற்றவை. என் தண்டனையை அனுபவிக்க விடுங்கள், ஆனால் என் வாழ்க்கையில் இருந்து முழுவதுமாக வெளியேற்ற வேண்டாம். தான்யா தன் கையை விடுவிக்கவில்லை, மாறாக அர்ஜுனை தரையில் இருந்து தூக்கி மேலே உயர்த்தினார். மன்னிப்புக்கு நேரம் எடுக்கும். அர்ஜுன்ஜி, நீங்கள் உண்மையில் மாறினால் எங்களுக்கு நிரூபித்து காட்டுங்கள். ஆரவின் தந்தையாக இருங்கள், ஆனால் முதலில் ஒரு நல்ல மனிதனாக இருங்கள். அர்ஜுன் ஆரவை தன் கைகளில் தூக்கி தன் மார்போடு அணைத்து கொண்டார். ஆரவின் சிறிய கைகள் அர்ஜுனின் கண்ணீரை துடைத்தன. மம்தாஜி மற்றும் காயத்ரி தேவி பின்னால் இருந்து வந்து சேர்ந்தனர். இருவரின் கண்களிலும் வருத்தமும் அன்பும் கலந்த கண்ணீர் இருந்தன. காயத்ரி தேவி முன்னால் வந்து தான்யாவின் முன் தன் 2 கைகளையும் கூப்பினார். மிகவும் அழுத்தமான தொண்டையில் அவர் சொன்னார், மகளே, அர்ஜுனுக்கு அவரது தவறின் தண்டனை கிடைத்துவிட்டது. அதை மன்னிப்பது உங்களுக்கு எளிதல்ல என்பது எனக்கு தெரியும். ஆனால் நான் என் பேரனின் பொருட்டு உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். வீட்டுக்கு வா மகளே, நீ இல்லாமல் அந்த வீடு வீடாக இல்லை. இன்று நீ வர மறுத்தால் நானும் என் உயிரை விட்டுவிடுவேன். காயத்ரி தேவியின் சரியாக பின்னால் மம்தாஜியும் நின்றிருந்தார். அவர் தான்யாவின் தோளில் கையை வைத்து அன்போடு வருடினார். மகளே, மன்னிப்பு மிகப்பெரிய தானம். தன் தவறுக்கு உண்மையான பிராயச்சித்தம் செய்யும் ஒருவரை கடவுளும் மன்னித்து விடுவார். பிறகு நீ மனிதன். அர்ஜுன் செய்தது தவறு, ஆனால் இன்று அதன் வருத்தம் உண்மையானது. அர்ஜுனுக்கு அவர் செய்ததற்கு கடவுள் தண்டனை கொடுத்துவிட்டார். தான்யா தன் அம்மா மற்றும் மாமியாரை நோக்கி உதவியற்ற நிலையில் பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது அர்ஜுனின் மார்பில் சாய்ந்திருந்த ஆரவ் தன் குழந்தைத்தனமான குரலில் பேசினான். தன் சின்னஞ்சிறு விரல்களால் அர்ஜுனின் கண்ணீரை துடைத்து தான்யாவை பார்த்து மாசுபடாத முகத்துடன் சொன்னான். அம்மா, அங்கிள் அழுகிறார். இவரை மன்னித்து சமாதானம் செய்து கொள்ளுங்கள். நீங்கள்தான் சொல்வீர்கள், சண்டை செய்வது கெட்ட காரியம் என்று. ஆரவின் இந்த மாசுபடாத வார்த்தைகளை கேட்டதும் சூழலில் இருந்த அனைத்து பதற்றமும் ஒரு கணத்தில் மறைந்தது. தொண்டை அடைத்து கண்களில் நீர் வழியும் நிலையிலேயே அனைவரும் ஒன்றாக சிரித்தனர். தான்யா தன் மகனின் மாசுபடாத முகத்தை பார்த்தாள். பின்னர் முழங்கால்களில் மண்டியிட்டு வருத்தத்தின் தீயில் எரிந்து கொண்டிருந்த அர்ஜுனை பார்த்தாள். அவளுடைய இதயத்தில் இருந்த அனைத்து கசப்பும், பல வருடங்களாக உறைந்திருந்த வெறுப்பின் பனியும் உருகின. தான்யா ஆழமாக மூச்சுவிட்டு மெல்லிய புன்னகையுடன் ஆம் என்று தலையசைத்தாள். அர்ஜுனின் கையை பிடித்து அவரை மன்னித்தாள். அர்ஜுன் ஆரவையும் தான்யாவையும் தன் கரங்களில் அணைத்து கொண்டான். 5 ஆண்டுகள் நீண்ட காத்திருப்பு, ஏக்கம் மற்றும் வருத்தத்திற்கு பிறகு இன்று ஒட்டுமொத்த குடும்பமும் மீண்டும் ஒன்றாக இணைந்தது. நண்பர்களே, எங்களுடைய இன்றைய இந்த உணர்ச்சிமிக்க, வலியால் நிறைந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது? 5 ஆண்டுகால காத்திருப்பு, ஏக்கம் மற்றும் உண்மையான மனந்திரும்புதலுக்கு பிறகு இறுதியில் அர்ஜுன், தான்யா மற்றும் சிறிய ஆரவ் ஆகியோரின் இந்த கதை தன் அழகான முடிவை அடைந்தது. தான்யாவின் இந்த தியாகமும் அர்ஜுனின் உண்மையான வருத்தத்தின் இந்த கதையும் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த கதையை லைக் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் மறக்காதீர்கள். தான்யா அர்ஜுனை மன்னித்த முடிவு சரியானதா?
உங்கள் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் எழுதி தெரிவியுங்கள். இதுபோன்ற இதயத்தை தொடும் உணர்ச்சிமிக்க நாடகம் நிறைந்த மேலும் பல கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐகானை அழுத்துங்கள். அப்போது ஒவ்வொரு புதிய கதையின் அறிவிப்பும் முதலில் உங்களிடம் வரும். விரைவில் ஒரு புதிய தனித்துவமான சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். அதுவரை உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். கற்பனை தோமர் சேனலின் இதுபோன்ற கதைகளை கேட்டுக்கொண்டே இருங்கள். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ராதே ராதே. நன்றி. கதையை கேட்டதற்கு உங்களுக்கு மிகவும் மிகவும் நன்றி.